2047 வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாகவும், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் இது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மேலும் நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க முயற்சி எடுத்து வருவதாகவும், சாத்தியக்கூறுகள் உள்ள இடங்களில் 2047ற்குள் நீர்வழி போக்குவரத்து துவங்கப்படும் என்றார். மேலும் தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிக்கவில்லை, நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பட்ஜெட் உள்ளதாக கூறினார். மேலும் நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வலியுறுத்தப்படும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரவுள்ளது எனவும், இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அவர் உறுதியாக தெரிவித்தார். நாம எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கோ, எங்கெங்க விசிபிலிட்டி இருக்கோ, அங்க எல்லாருமே நாம் அடிப்படை இன்ஃபோன்னா நம்ம வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போறோம். அப்ப வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகும்போது அனைத்து பகுதிகளிலுமே அனைத்து மக்களும் ஒரு சேர முன்னேற்றம். அதை தான் நம்ம இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டுகள்லயும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல அதை பிரதிபலிச்சு நம்ம இன்னும் போக போக பாதை சொல்லியிருக்கோம். அதனால நாம எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அதை பிரியாரிட்டியில பண்ணி கொடுப்போம்.